எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பண்ற நிஃப்டி ட்ரேட பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு கரண்டா நிஃப்டி 24,500ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம எக்ஸ்பைரி டே 5th டிசம்பர் எக்ஸ்பைரி டே ட்ரேட் பண்ண போறோம். இப்போ எக்ஸ்பைரி டேல நம்ம என்ன பண்ண போறோம்னா அவுட் ஆஃப் தி மணி கால் அண்ட் புட் ரெண்டுமே செல் பண்ண போறோம். உதாரணத்துக்கு இப்போ நிஃப்டி 25,000 டிசம்பர் 5 காலை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம இப்போ ₹3 3.20 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் செல் பண்ணலாம்னு முடிவு பண்ணுறோம். இப்போ செல் ஆர்டர் நான் பிளேஸ் பண்ணுறேன். எவ்வளோ குவான்டிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா மார்ஜினை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக மார்ஜின் நம்மக்கிட்ட 32 lakhs பக்கம் மார்ஜின் இருக்குது. ஸோ எந்த ப்ராப்ளம் இல்லாமல் மார்ஜின் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செல் பண்ணிக்கணும். இப்போ கரண்ட்டாக செல்லிங்க்கு அதிக மார்ஜின் தேவைப்படுது. ஸோ நம்ம இப்போ கரண்ட்டாக 800 குவான்டிட்டிஸ் செல் பண்ணிக்கிறோம். எதுக்குமே இருக்கட்டும்னு ஒரு ஜிடிடி சும்மா பிளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்வைப் டு செல் கொடுத்துட்டா ஆர்டர் இப்போதைக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 800 குவான்டிட்டி கால் செல் பண்ணியிருக்கோம் ₹3.40. ஸோ இப்போ கால் செல் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் புட் செல் பண்ண போகிறோம். புட் இன்னைக்கு மார்க்கெட் நான் கொஞ்சம் இறங்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால 23,700 இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 800 பாயிண்ட் தள்ளி விற்கிறேன். ரொம்ப அவுட் ஆஃப் தி மணி. கண்டிப்பாக இது கீழே வரவே வராது. ஸோ இது ஸோ நான் ரொம்ப தள்ளுறதுனால ப்ரீமியம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை நீங்களே பார்க்கலாம். இது சேம் 800 குவான்டிட்டிஸ் செல் பண்ணுறேன். ஏன் ரெண்டு பக்கம் 800 பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் செல் பண்ணிட்டு புட்டு அதே குவான்டிட்டி செல் பண்ணிங்கன்னா மார்ஜின் அந்தளவுக்கு தேவையில்லை. மார்ஜின் பெனிஃபிட் நல்லா இருக்கும். ஸோ இப்போதைக்கு 800 குவான்டிட்டிஸ் நீங்கள் பார்க்கலாம். கால் அண்ட் புட்டு செல் பண்ணிட்டேன். அதோட டோட்டல் பிஎல்என் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஸோ இது 9 o'clock பிளேஸ் பண்ணிட்டேன். நீங்களே பார்க்கலாம் பிஎல்என் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணிட்டு இருக்கு. பெரிய அளவுக்கு இறங்கல. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் வால்டைலாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா ப்ரீமியம் இன்னைக்கு அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்குது. நார்மலாக ₹1 அந்த மாதிரி தான் வரும். இன்னைக்கு நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஸோ இது 10 o'clock அப்டேட் உங்களுக்கு 10 o'clockல நீங்கள் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு எந்த சேஞ்சும் இல்லை. கிட்டத்தட்ட நம்ம செல் பண்ண ரேஞ்ச் அதாவது 25,000 கீழே 23,700. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. நார்மலாக இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் லைட்டாக இறங்கியிருக்கு. 24,500 நம்ம செல் பண்ணும்போது ஒரு 90 பாயிண்ட் இறங்கியிருக்கு. இப்போ 24,416ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு 10 மணி நிலவரப்படி. ஸோ நீங்களே பார்க்கலாம். கால் அண்ட் புட்டில் பெரிய அளவுக்கு வேல்யூ டிக்ரீஸ் ஆகல. ஆனால் காலில் நல்லா டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ போர்ட்ஃபோலியோ ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இது 12 மணி வரைக்கும் நிலமை. 12 மணிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னும் ₹100 கீழே இறங்கியிருக்கு. ஸோ அதில் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா புட்டில் பெரிய அளவுக்கு இல்லை. பட் ஆனால் காலோட ப்ரீமியம் நல்லா எராடிகேட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட காலில் ₹1,300 வரைக்கும் ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது என்னென்னு திடீர்னு நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 2 மணிக்கு கீழே நீங்களே பார்க்கலாம் ஒரு பயங்கரமான மூவ். கிட்டத்தட்ட 24,780 வரைக்கும் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 24,850 வந்துருச்சு. நம்ம 25,000க்கு செல் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ஒரு நல்ல ப்ரீமியம் பயங்கரமாக ரைஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஆப்போசிட்டில் கால் நெகட்டிவ் ஆயிடுச்சு, புட்டு பாசிட்டிவ் ஆயிடுச்சு. ஸோ நீங்களே இங்கே பார்க்கலாம். முதல்ல அப்படியே அதான் இருந்துச்சு. இப்போ கம்ப்ளீட் ஆப்போசிட் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் ½ hour தான் இருக்குது எக்ஸ்பைரி டேக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும். நீங்களே பார்க்கலாம். காலையில் நம்ம செல் பண்ண கால் இருக்குது. கிட்டத்தட்ட ₹25 வரைக்கும் போயிருக்கு மேலே. அதுக்கப்புறம் திரும்ப இப்போ நம்ம பை பண்ண வேலைக்கு வந்துருச்சு. இது என்ன 0 ஆகுனாலும் நீங்கள் காலையில் ஒரு ட்ரேட் எடுத்து கன்விக்ஷனோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும். சின்ன சின்ன வால்டிலிட்டிஸ் இருக்க தான் போகும். அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பொறுத்து தான் உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். ப்ராஃபிட்டே எடுக்க முடியும்னா நீங்கள் அந்த வாலட்டிலிட்டி எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ இப்போ கரெக்டாக புட்டில் நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிச்சு. கால் ஆப்ஷன் தான் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்குது. இது 2.50 வரைக்கும். காலில் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. ஆனால் இது 3.5 ஆல்மோஸ்ட் காலில் நமக்கு ஃபுல் ப்ராஃபிட் வந்துடும். ஸோ இது 2.52 நிலமை. நீங்களே பார்க்கலாம். இப்போ டோட்டல் பிஎல் ஒரு ஏற்ற இறக்கமாக இருக்கும். ஸோ இது 3 மணி நிலவரம். 3 மணிங்கிற போது காலோட ப்ரீமியம் நல்லா குறைய ஆரம்பிச்சிருச்சு. நீங்களே பார்க்கலாம். கிட்டத்தட்ட புட்டை விட காலில் இப்போ நமக்கு அதிக ப்ராஃபிட் ஆயிடுச்சு. ஸோ நீங்களே பார்க்கலாம்.
கிட்டத்தட்ட 3:10 இங்கேயே வந்து 3400 ப்ராஃபிட் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏறுன மார்க்கெட் கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. 24,700க்கு வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதனால வந்து நம்ம 25,000க்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. அதனால வந்து வேல்யூ வந்து டக்குன்னு குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு நம்மளோட டோட்டல் பிஎல் வந்து 3440. இதை நான் வந்து இன்னைக்கு வந்து க்ளோஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி டேனால ஆட்டோமேட்டிக்காக 0ல க்ளோஸ் ஆயிரும். ஸோ நீங்களே பார்க்கலாம், ஆல்மோஸ்ட் 330 ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து 4000. நம்ம எக்ஸிக்யூட் பண்ண செல் ஆர்டர்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு இருக்கும். நம்ம வந்து வேற எந்த ஆர்டருமே எடுக்கல. கிட்டத்தட்ட இந்த செல் ஆர்டர்ஸ் மட்டும்தான். திருப்பி நம்ம பை பண்ண போகிறதும் இல்லை. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பை ஆயிரும். ஸோ இதுதான் வந்து இன்னையோட ட்ரேட், நம்மளோட ட்ரேடு. நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்போ நான் வச்சிருக்க மார்ஜினுமே, நான் என்னோட கேஷ் ₹1 கூட இல்லை, எல்லாமே வந்து இந்த மார்ஜின்ஸ். நான் வந்து என்னோட ஹோல்டிங்ஸ் வந்து பிளட்ஜ் பண்ணி மார்ஜினாக வச்சுக்கிட்டேன். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வந்து அவுட் ஆஃப் தி மணி கால் அண்ட் புட் வந்து செல் பண்ணுறதுனால நமக்கு இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும். இது வந்து ஒரு ஈஸி ஸ்ட்ராட்டஜி தான். இது எப்படி இந்த 25,000 23,700 சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சில பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதை